உலகெங்கிலும் இருக்கும் ஸ்ரீமன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மே மாத பலன்கள், ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த மே மாதத்துல என்ன சிறப்பு அப்படின்னா, முதல் விஷயமாக செவ்வாய் பகவான் மே 10 அன்னைக்கு மேஷத்தில் ஆட்சி அடைகிறார். அதான் பெரிய சிறப்பு. இதுவரை மேஷத்திலே இருந்து உச்சம் பெற்றிருந்த சூரிய பகவான் நகர்ந்து ரிஷபத்துக்கு போறார். அதே மாதிரி அங்க புத பகவானும் ரிஷபத்துல இருக்கார். புதாதித்ய யோகம் ஏற்பட போகிறது. சுக்கிர பகவான் மிதுனத்துக்கு போயிடுறார். சார் இதனால எனக்கு என்ன சார் ஆக போகுது? மேஷராசிக்காரர்களுக்கு ஒண்ணுதான் ஆகும். என்ன அப்படின்னா, வேலை கிடைக்கும். ஒரு வார்த்தையில சொல்லிட்டா வேலை கிடைக்க போது வேலையில பெரிய மாறுதல் ஏற்பட போகிறது. இன் ஒன்லைன் ஐ எம் டெல்லிங் யூ, வேலையில பெரிய மாறுதல் ஏற்பட போகிறது. அது எப்படி எனக்கு மாறுதல்னு சொல்றீங்க? 5 கூடிய யோகாதிபதி சூரியன் உடம்புல உச்சம் பெற்று இருந்தார். இப்ப 2 கூடிய தனாதிபதி வீட்டுல போயிட்டார். இந்த தனாதிபதி வீட்டுல யார் இருக்கார்? ஏற்கனவே புத பகவான் இருக்கார். அவர் 3, 6 கூடையவர். அவர் யாருன்னா கடனை தரக்கூடியவர். கடனை தரக்கூடியவரோடு யோகத்தை தரக்கூடிய சூரியன் சேரும் பொழுது கடனை அடைக்க போறீங்க. உலகத்துல பெரிய நிம்மதி எதுனா இந்த கடன் அடைக்கிறது தான். எப்படியாவது என் கடன்லாம் அடைச்சிட்டு இன்னைக்கு ஒரு நாள் நிம்மதியா தூங்கினா போதும். நிறைய பேர்கிட்ட கேளுங்க, 199 பேருடைய மனசுல இருக்கிற ஒரு ஆசையே என்னன்னா, எனக்கு வருமானம் கூட வேண்டாம் சார், நான் பட்ட கடன்லாம் அடைச்சிட்டு நிம்மதியா தூங்கினா போதும். இஎம்ஐங்கிற நாளை நினைச்சு எனக்கு மென்டல் டென்ஷன் ஆகுது. இதெல்லாம் காரணம் என்னவென்றால், இந்த புத பகவான் மேஷத்துக்கு புதன் ஜென்ம எதிரி, கடனை தரக்கூடியவன். யோகாதிபதி சூரியனோடு சேரும் பொழுது புதாதித்ய யோகம் வந்து, என்னைக்கோ ஒரு நாள் என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனாங்க சார், பழைய கடன், வாரா கடன், அதெல்லாம் வந்து சேருகின்ற ஒரு மாதம் இந்த மாதம். புதுசா நீங்க சம்பாதிக்க வேண்டாம். ஏற்கனவே நீங்க இழந்த காசு திரும்ப கிடைச்சாலே போதும், அதை வச்சு நான் வந்து காம்பன்சேட் பண்ணிடுவேன் போன்ற விஷயங்கள் ஏற்படும். ஏற்கனவே 7.5 சனி ஒரு பக்கம் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் சனி பகவான். நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு விரயத்தை பண்ணிட்டே இருக்கார். மேஷராசிக்காரர்கள், நான் ஒரு கார் எடுக்கலான்னு போனா அப்ப பார்த்துதான் பஞ்சர் ஆகுது. ஏதாவது ஒரு காரணம், ஆயில் மாத்தணும்ட்டாங்க, எதை தொட்டாலும் ஒரு வேலை. இந்த வேலையே செய்யக்கூடாதா? ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும் பொழுதுதான் அந்த ஒர்க்கு நமக்கு ஒரு 10 ஒர்க் கொடுக்குது. இதுதான் இந்த விரய சனி படுத்துற பாடு. விரய சனின்னா நீங்க நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அப்படி பயங்கரமா அப்படி ஷேர் மார்க்கெட்ல நம்மளுடைய பங்குகள்ல சரிஞ்சிரும், அப்படிலாம் அப்படி கிடையாது. சனி பகவான் பொறுத்த வரைக்கும் தொழில மெச்சூரிட்டி கொடுக்குறாரு. டெய்லி ஆபீஸ் கிளம்புற ஆளா இருந்தா ஆபீஸ்ல எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறத சொல்லி தராரு. அதற்காக தான் இந்த ட்ரைனிங் எல்லாம். இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காரு. இது எப்ப சரியாகும்னா, ஜூன் 1 வரைக்கும். இன்னும் ஒரு மாசம் நீங்க தள்ளிட்டீங்கன்னா ஜூன் 1ல குரு பகவான் வந்து சனியை பார்த்து காம்பன்சேட் பண்ணிடுவார். அதோட சனி விலக்கு, வரி விலக்கு மாதிரி. அதுக்கப்புறம் பொழிக்கலாம். ஆனா இந்த ஒரு மாசம் இந்த சனியோட நீங்க வாழ்ந்துதான் ஆகணும். சோ அப்போ சனி பகவான் 12 இருந்து 12, 1, 2 நான் சொன்னேன் பாருங்க, யோகாதிபதி புதன் 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்துல கடன் அடைக்கிறீங்கன்னு. அப்படி சனி பார்த்துட்டே இருக்காரு. என்னப்பா கடன் அடைக்கிறீங்களாமே? ஐயோ, சனி பகவான் வேற இவருக்கு என்ன வேற போட்டுட்டனே. அப்ப என்ன ஆகும்னா, இந்த சனி இதை பார்க்கும் பொழுது ரொம்ப நேர்மையா நீங்க பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப நேர்மையானா இந்த கொடுத்த வாக்க காப்பாற்றுங்க. ஒரு கடனை திருப்பி தரீங்க, ஒரு பேங்க்லயோ அல்லது வாங்கினவங்கள்ட்ட ஒரு கமிட்மெண்ட் பண்றீங்கன்னா அதை கரெக்டான டேட்ல திருப்பி கொடுங்க. இல்லைன்னா சண்டை வரும். சரி, 8ஆம் தேதி தரேன்னு சொன்னீங்க, 12 தேதி ஆச்சு நீங்க தரலங்கிற அந்த பேச்சு வரும். அந்த டேட்டை கரெக்டா கொடுங்க. இல்லைன்னா நான் கொடுக்குறப்ப கொடுப்பேன், ஒரு மாசம் ஆகும்னு சொல்லிடுங்க. அந்த டேட்டை சொல்லும் பொழுது உங்களுக்கு வாக்கு தவறுகின்ற பிரச்சனை ஏற்படும். சரி, ரைட், இதனால ஒரு பெரிய விஷயம் ஆக போறது இல்லை. அடுத்து ஆக வேண்டிய விஷயம் என்ன? சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் பார்வை 9 பார்க்கிறார். 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ஷேர் மார்க்கெட்ல, இன்ட்ரோடேல, மேன் பவர் சப்ளை, சில பேர்லாம் அந்த சினி ஃபீல்டு, சீரியல் ஆக்ட்ரஸ், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேரை சப்ளை பண்ற மேன் பவர் சப்ளையரா இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆடை ஆயத்தங்கள், சில பேர் ஃபேஷன் டிசைனரா இருப்பாங்க. ஒண்ணுமே இல்லாத ஒரு புடவை அதை அழகா டெக்கரேட் பண்ணி சூப்பரா பண்ணிடுவாங்க. அவர்களுக்கெல்லாம் அதே போன்ற வீட்டு இன்டீரியர் டெக்கரேஷன், மேரேஜ் ஹாலு, கையை வச்சோம்னா அப்படியே பிரமாணம் ஆயிடும். இவர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம். பணம் வரும் நேரம், கடன் அடையும் நேரம். அட் த சேம் டைம் சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது 5 கூடியவன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் சொத்துக்களால் பணம் வரும்.
சில பேர் பார்த்தீங்கன்னா வாடகை வீடு விட்டுருப்பாங்க, வாடகையே கிடைக்காம இருந்திருக்கும். சில பேர் இந்த சொத்துக்களை பிளட்ஜ் பண்ணியிருப்பாங்க. சார் இதை வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு சார், டாக்குமெண்ட்ல ப்ராப்ளமா இருக்கு, இல்லைன்னா அதை நாங்க வந்து பிளட்ஜா ஏத்துக்கலாம், இப்போ பண்ண முடியல போன்ற பிரச்சனைகள். பெரிய பெரிய சொத்துக்கள் டீல் பண்றவங்களுக்கு எல்லாம் அதை பிளட்ஜ் பண்றதுல இருக்கக்கூடிய பேங்கர் சைடு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகும். இந்த புதாதித்ய யோகம், முக்கியமா புதாதித்ய யோகம் 2ஆம் இடத்துல அமையப்பெற்ற மேஷராசி மாணவர்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த மாதம். இது அப்படியே பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிச்சுக்கலாம்? இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும்? மேஷராசிக்காரர்களுக்கு 7 குடையவன் சுக்கரன், சுக்கரன் 3ஆம் இடத்தில் இருக்கிறான். இல்லத்தரசிகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அமைதி, சாந்தமும் லேது, சௌக்கியமும் லேது, அமைதியா இருக்கணும், எதுவும் பேச வேண்டாம். அடுத்த மாசம் ஜூன் ஒருவர் குரு ஒருவர்ல அப்ப பேசிக்கிறேன். இந்த ஒரு மாசம் ஹைபர்னேஷன். சோ அப்போ அடுத்ததாக 2வது விஷயம் என்ன? இல்லத்தரசிகளை தொடர்ந்து அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும்? 5 குடையவனே 2ஆம் இடத்துல இருக்கான். அப்ப என்ன ஆகும்னா புகழேணியின் உச்சத்திற்கு செல்லுகிறீர்கள். நல்ல பெரிய பிரம்மாண்டமான பேரு, கட்சியில நல்ல பேர். அது தானா நடக்குதா, அது அதுவா நடக்குதான்னு தெரியல. நீங்க பேசினாலே அது பிரபலமாயிரும், தலைமைக்கு நியூஸ் தெரிஞ்சிடும், அடுத்த பதவி தேடி வரும் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்ததாக மாணவர்களுக்கு புதாதித்ய யோகம் 2ஆம் இடத்துல நடக்கும்போது போட்டித் தேர்வு, நுழைவுத் தேர்வு போன்ற விஷயங்கள்லாம் பண்ணணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த அடிஷனல் கோர்சஸ், சாயந்தரமானா படிக்கிற கோர்சஸ் எல்லாம் நிறைய இன்வால்வ்டா படிப்பீங்க. உங்களுடைய எழுத்து திறன், பேச்சு திறன் எல்லாம் அதிகரிக்கும். இப்பதான் வந்து மே மாசம் ஃபுல்லா சம்மர் சார், அவன் எங்க சார் படிக்க போறாங்க? அதனாலதான் சொல்றேன், அடிஷனல் கோர்சஸ் படிப்பாங்க இவங்க. அந்த பீரியட்ல எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க வந்து நம்ம பொழுதுபோக்குல இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்களோ அதெல்லாம் மாற்றி படிப்புல இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிப்பாங்க. காரணம் என்னன்னா புதனும் சூரியனும் சேர்ந்ததனுடைய ஒரு விஷயம். அடுத்ததாக அப்படி வந்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி, சிறப்பு மணியே செவ்வாய் தேவி 10ஆம் தேதி தொடங்கி இந்த அரசு பணி, அரசு பணியா இருந்தாலும் சரி, முக்கியமா ஐஏஎஸ் எழுதுறவங்க, ஐபிஎஸ் எழுதுறவங்க, தன்னை ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சில பேர் பாத்தீங்கன்னா போலீஸ் எஸ்ஐ ஆகணும், உடல் கூறு தேர்வு, நான் வந்து உடம்ப ரெடி பண்ண போறேன், காலைல ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண போறேன், இதெல்லாம் பண்ணுவீங்க. சோ இந்த மே மாசம் ஃபுல்லா தகுதிப்படுத்தும் மாதம், உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ளும் மாதம், அடுத்த ஓட்டத்திற்காக நீங்கள் தயாராகி கொள்ளும் மாதம் என்று சொல்லலாம். அப்ப பணவரவு சூப்பரா இருக்கும். காரணம் 2ஆம் இடத்துல யோகாதிபதி சூரியனும் 3 கூடிய புதனும் சேர்ந்திருக்கிறார். ஒரே விஷயம், கடன் அடைப்பீங்க, கையில நிக்காது. 10,000 ரூபாய் வந்து சார் காலையில எடுத்து கொடுத்துட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சு, இன்னும் 2 நாளைக்கு தொந்தரவு பண்ண மாட்டான். இந்த மாதிரி வர்றதெல்லாம் திருப்பி விட்டே இருப்பீங்க. ஒரு கட்டத்துல மே மாதத்தின் இறுதியில கடனை அடைச்சு முடிச்சிருப்பீங்க. சோ சிறப்பு. சோ இந்த ஸ்ரீமன் பக்தி நேயர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இது போய் மக்களை சென்றடையும். நன்றி, வணக்கம்.